திட்டம் 2 அடியே உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியிருந்த விக்னேஷ் கார்த்திக் அவருடைய இயக்கத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியாகி சர்ச்சைகளை ஏற்படுத்திய திரைப்படம் தான் ஹாட்ஸ்பாட். அந்த திரைப்படத்தினுடைய பாகம் 2 ஹாட்ஸ்பாட் பார்ட் 2வையும் விக்னேஷ் கார்த்திகே இயக்கியிருக்காரு. அந்த திரைப்படம் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கு. பிரியா பவானி சங்கர், எம்.எஸ். பாஸ்கர், தம்பி ராமையா, பிரிகிடா, பவானி ஸ்ரீ, ஆதித்யா பாஸ்கர், ரக்ஷன், அஸ்வின், சஞ்சனா திவாரி உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் வெளியானப்பவே சர்ச்சைகளை உண்டு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்க உருவாக்கியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியான இந்த திரைப்படத்தின் பாகம் 1 ஹாட்ஸ்பாட் திரைப்படத்தினுடைய கதையும் கிட்டத்தட்ட தயாரிப்பாளர் கிட்ட கதை சொல்லக்கூடிய அறிமுக இயக்குனரின் 4 வெவ்வேறு கதைகள் அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பாகத்தை போலவே தான் இதுலையும் ஒரு தயாரிப்பாளர் கிட்ட அறிமுக இயக்குனர் கதை சொல்ல வராங்க. அவங்களுடைய நோக்கமும் முதல் பாகத்தின் இயக்குனருடையது அப்படிதான் என்றாலுமே கூட அவங்க பேச இருக்கக்கூடிய விஷயம் தனிப்பட்ட ஒருவருக்கானது அல்ல, அது ஒரு சமூகத்திற்கானது. அந்த விஷயம் என்ன, அதன் மூலமாக மக்களுக்கு இயக்குனர் எதை புரிய வைக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த ஹாட்ஸ்பாட் 2 திரைப்படத்தினுடைய கதை. திரை நட்சத்திரங்களினுடைய வெறித்தனமான ரசிகர்கள், பெண்ணியம் மற்றும் ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் பெரியவர்கள் மனசை புரிஞ்சு கொள்ளாத இயேசுகள், காதலின் தற்போதைய நிலையை எண்ணி கவலை கொள்ளும் ஆண்கள் ஆகிய 3 தரப்பினரையும் அலசும் வெவ்வேறு கதைகளில் இரு தரப்பிலுமே இருக்கக்கூடிய நியாயத்தை பேசியிருக்கக்கூடிய இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் இந்த 3 கதைகளை விவரிக்கும் அறிமுக இயக்குனரின் சொந்த கதை மூலம் உலகளவில் பேசுபொருளாக உள்ள ஒரு விஷயத்தை பற்றி அழுத்தமாக இல்லாமல் ரொம்ப மேலோட்டமாகவே பேசியிருக்காரு. ஒரு கதை கருவுக்கு திரைக்கதை மற்றும் காட்சிகளை வடிவமைச்சிட்டு பார்வையாளர்களை திருப்திப்படுத்த போராடுறதை விட சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய குட்டி குட்டி கதைகளை ஒன்னா சேர்த்து தன்னுடைய முதல் பாகமான ஹாட்ஸ்பாட் திரைப்படத்தில் சொல்லி அதன் மூலமாக கவனம் ஈர்த்த இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அதே தன்னுடைய பாணியாக தொடர்ந்திருப்பது முதல் பாகத்தை போலவே கை கொடுத்தாலும் கூட சில இடங்களில் சர்க்கிள்களையும் சந்திச்சிருக்கு. அதே சமயம் முதல் பாகத்தை போல பெரும் சர்ச்சையாக இல்லாமல் ஒரு எல்லைக்குள்ள வளம் வந்திருக்கக்கூடிய விக்னேஷ் கார்த்திக் பேசக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலுமே இரு தரப்பிலையும் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசி நடுநிலையா, அதாவது நியூட்ரலா அந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் இந்த ஹாட்ஸ்பாட் 2 திரைப்படத்தினுடைய கதையை டீடைலா பார்த்தோம் அப்படின்னா, முதல் பாகத்தில் இயக்குனராக வந்து தயாரிப்பாளர் கிட்ட கதை சொல்ற மாதிரி சொல்லி அவருடைய மகளான பிரிகிடாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக். அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் இன்னொரு பெண், அதாவது பிரியா பவானி சங்கர் நுழைகிறாங்க. என்ன உறவா நுழைகிறாங்க அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய சென்சேஷனே. அந்த நுழைவை தயாரிப்பாளர் ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அப்படின்றதுனால இயக்குனர் வழிகாட்டலின்படி தயாரிப்பாளரை சந்தித்து சில கதைகளை சொல்கிறாங்க அந்த இன்னொரு பெண், அதாவது பிரியா பவானி சங்கர். இதுதான் இந்த படத்தினுடைய கதை. அப்படி அவ சொல்லக்கூடிய முதல் கதையில் என் உள்ளத்தில் குடியிருக்கும் அப்படின்னு ரசிகர்களை அழைக்கக்கூடிய ராசா என்ற நடிகரின் ரசிகன் ஒருத்தன், அதாவது ஆதித்யா பாஸ்கர், தன்னுடைய ஹீரோவை பற்றி காதலியின் தந்தை தவறாக பேசினதுனால அவர்கிட்டயே சண்டை போட்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு ராசாவினுடைய வெறியன். இன்னொரு பக்கம் கடவுளே அப்படின்னு ரசிகர்களால் கதறி அழைக்கப்படக்கூடிய தாதா என்ற நடிகரின் வெறிப்பிடித்த ரசிகனான ஒருவன், அதாவது ரக்ஷன், தன்னுடைய தாய் தந்தையை கூட கவனிக்காம தாதா படங்களை பார்த்து ரசிக்கிறவனா இருக்கான். இந்த 2 ஹீரோக்களையுமே அவங்க வந்து மறைமுகமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது விஜய் மற்றும் அஜித் அவங்களுடைய ரசிகர்களாக தான் அப்படின்றது படம் பார்க்கும்போது கண்கூடாவே தெரியுது. ஒரு நிலையில் தாதாவின் படமும் ராசாவின் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக ரசிகர்களுக்குள்ள பெரிய மோதல் நடைபெறும் அப்படின்ற நிலையில் ஒரு பக்கம் தாதா ரசிகனுடைய அம்மா அப்பா, ராசா ரசிகனுடைய மனைவி ஆகியோரை கடத்தி வச்சுக்கிட்டு 2 நடிகர்களும் தங்களுடைய கான்ஃபரன்ஸ் காலில் பேசணும். அப்படி அவங்க பேசல அப்படின்னா ரசிகர்களுடைய இந்த குடும்பத்தை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். தங்களுடைய அந்த 2 ஹீரோஸையும் எப்படியாவது பேச வச்சு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தாதாவினுடைய ரசிகன் தாதா கிட்டையும் ராசாவினுடைய ரசிகன் ராசா கிட்டையும் பேச ட்ரை பண்ண அவங்க ரசிகர்களுக்காக பேசினாங்களா, ரசிகர்களின் குடும்பத்தார் தப்பிச்சாங்களா அப்படின்றது தான் முதல் கதை. அதாவது இந்த ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்றது பல கதைகள் சேர்ந்த ஒரு திரைப்படம். அதில் இருக்கக்கூடிய முதல் கதை. இரண்டாவது கதையில் இங்கே இருந்த வரைக்கும் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்ட ஒரு இளம் பெண், அதாவது சஞ்சனா திவாரி, அயல்நாட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்த உடனே கவர்ச்சியான உடை, வயசில் பெரியவங்களையும் தன்னுடைய லெவலுக்கு இறக்கி டீல் செய்யக்கூடிய ஆணவம், தவிர செக்ஸ் பண்ணி பார்த்தா தான் பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போக அதிர்ந்து போன அவருடைய தந்தை தம்பி ராமையா மகளை எப்படி டீல் பண்ணாங்க அப்படின்றது இன்னொரு கதை. மூன்றாவது கதையில் 2025ஆம் ஆண்டில் இளைஞனாக இருக்கக்கூடிய ஒருவன், அதாவது அஸ்வின், 2050ஆம் ஆண்டில் இளம்பெண்ணாக இருக்கக்கூடிய ஒருத்தியை, அதாவது பவானி ஸ்ரீயை ஒரு ஃபோன் அலவரிசை, அதாவது ஃப்ரீக்வன்சி மூலமாக மாற்று உலக தொடர்பு கொண்டு காதலிக்கிறான். அதாவது இருக்கிறது 2025 தான் 2050 இருக்கக்கூடிய ஒருத்தியை ஆல்டர்னேட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒருத்தியை ஃப்ரீக்வன்சி மூலமாக லவ் பண்ணுறான். அவங்களால சந்திக்கவே முடியாது அப்படின்ற நிலையில் அந்த காதல் என்ன ஆனது அப்படின்றது இன்னொரு கதை. இயக்குனர் மனவாழ்வில் நுழைந்த 3வது பெண் விஷயத்தில் என்ன நடந்தது, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த திரைப்படம். இப்போ இந்த ஹாட்ஸ்பாட் 2 திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையின் மாந்தர்களாக நடிச்சிருக்கக்கூடிய பிரியா பவானி சங்கர், தம்பி ராமையா, எம்.எஸ். பாஸ்கர், அஸ்வின், ஆதித்யா பாஸ்கர், ரக்ஷன், இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக், தயாரிப்பாளர் கேஜே பாலமணி மர்பன், பவானி ஸ்ரீ, பிரிகிடா, சஞ்சனா திவாரி ஆகியோர் கொடுத்த வேலையை குறையின்றி செஞ்சிருக்காங்க. இந்த 3 கதைகளையும் தயாரிப்பாளர் கிட்ட சொல்லக்கூடிய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பிரியா பவானி சங்கர் உட்கார்ந்த இடத்துல இருந்தபடியே பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் ஓரளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பில்டப் கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்றது அவங்களுக்கு கொடுத்த பில்டப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய காதலின் நிலைமையையும் பெண்களின் மனங்களையும் நினைச்சு கவலைப்படக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அஸ்வினுடைய
நடிப்பில் முந்தைய திரைப்படங்களை விட ஓரளவு நல்ல முதிர்ச்சி தெரியுது. அவருடைய நண்பனாக நடிச்சிருக்கக்கூடிய அமரனின் டைமிங் வசனங்கள் ஒரு சில இடங்களில் சிரிக்க வைக்குது. அழுத்தமான கதாபாத்திரத்தில் இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தில் MS பாஸ்கர் அவர்கள் கவனம் ஈர்க்கிறாரு. அவர் பேசக்கூடிய அந்த காட்சியை இயக்குனர் நல்லாவே இயக்கியிருக்காரு. ஆனால் அந்த முடிவு மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி வச்சிருந்திருக்கலாம். தன்னுடைய அதிரடியான செயல்கள் மூலமா அதிரடியான அறிவுரையை 2K கிட்ஸ்களுக்கு வழங்கி தம்பி ராமையா அவருடைய கதாபாத்திரத்தின் மூலமா நம்ம எல்லாருமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அதாவது தொழில்நுட்ப ரீதியான திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கதைகள் மற்றும் அவற்றுக்கான களங்களுக்கு ஏற்ப ஒளிப்பதிவுல வித்தியாசத்தை காட்டி கவனம் ஈர்த்திருக்காங்க ஒளிப்பதிவாளர்கள் ஜெகதீஷ் ரவி மற்றும் ஜோசப் பால். சதீஷ் ரகுநாதன் அவருடைய இசையில பாடல்கள் பெரிய அளவில் கவனம் ஈர்க்கல அப்படின்னாலுமே கூட இந்த படத்திற்கான BGM மற்றும் அந்த பின்னணி இசை காட்சிகளுக்கு ஓரளவு தன்னுடைய இசையால் அவர் உயிரூட்டியிருக்காரு. முத்தையனின் படத்தொகுப்பும் சண்முகத்தின் கலை இயக்கமும் படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கு. எழுதி இயக்கியிருக்கக்கூடிய விக்னேஷ் கார்த்திக் சூடான விஷயங்களை சுவைப்பட சொல்றதோட அதில் இருக்கக்கூடிய இரு தரப்பினர் பக்கமும் நியாயத்தை சமமாக பேசி அனைத்து தரப்பினரையுமே சிந்திக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக்கின் சிந்தனை சமூக பிரச்சனைகளை விவாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்து பார்வையாளர்களிடம் பல கேள்விகளை முன்வச்சு சூடான விவாதங்களும் கேள்விகளும் தொடரும் அப்படின்ற ரீதியில் படத்தை முடிச்சிருக்கிறது பாராட்டுக்குரியதாக இருந்தாலுமே கூட ஒரே பாணியில் ஒரு நிலையான தீர்வு சொல்லாமல் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கிறது பார்வையாளர்களை சோர்வடையே வைக்குது. ஏன்னா முதல் பாகத்திலையும் இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் எண்டிங்காக வச்சு முடிச்சு விட்டுருப்பாரு. இந்த இரண்டாவது பாகத்தையும் அப்படி தான் முடிச்சிருக்காரு. மொத்தத்தில் இந்த ஹாட்ஸ்பாட் டூ மச் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் பேசியிருக்கக்கூடிய இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சமூகத்தில் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தான். அது எல்லாத்தையுமே ஒருத்தர் படம் மூலமாக பேசணும்னு நினைக்கிறது சரிதான். ஆனால் அதை சின்ன சின்ன கதைகளாக எடுத்து அது நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நம்ம ஒரு ஷார்ட் ஃபில்மை யூடியூப்பில் பார்த்துருவோம். ஆனால் 3-4 ஷார்ட் ஃபில்மை ஒன்றா சேர்த்து படமாக போட்டாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரசிகர்களை தியேட்டரில் ஈர்க்கும் அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. முதல் பாகத்திலையும் இந்த கேள்விக்குறி வந்துச்சு. அதனால தான் அந்த திரைப்படம் கலைவான விமர்சனங்கள் சந்திச்சு தோல்வியை சந்திச்சது. இந்த இரண்டாவது பாகமும் கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால இது தியேட்டரில் ரசிகர்களை ஈர்க்குமா அப்படின்றது சந்தேகம் தான். OTTயில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வேணா இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பரவலாக பேசப்படலாம். அதே மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களை நான் எடுத்து வச்சு பேசுகிறேன் அப்படின்றதுக்காக வித்தியாசமான அந்த கதைகளை தேர்வு செஞ்சது ஓகே. ஆனால் அதுக்கு முடிவுகளையும் வித்தியாசமாக கொடுக்குறன்ற பேரில் அவர் பண்ணியிருக்கிறது எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணுமா அப்படின்றது சந்தேகம் தான். ஸோ இந்த திரைப்படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் குடும்பத்தோடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் குடும்பமாக பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனாலும் கூட குழந்தைகளை கூட்டு போகணுமா அப்படின்றதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படத்தில் அந்த மாதிரியான காட்சிகள் இல்லை. ஆனால் சில வசனங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கதைகள் கண்டிப்பாக அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு நான் சொல்லுவேன். வித்தியாசமான கதைகளை வித்தியாசமான சினிமாவை எப்போவுமே வரவேற்கிறவரா நீங்கள் இருந்தீங்க. நான் சும்மா ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்பேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு தியேட்டர் வாட்ச் இந்த திரைப்படத்தை கொடுக்கலாம். வித்தியாசமான திரைப்படங்களாக இருந்தாலும் அதுக்கு போயிட்டு ஒரு அமௌண்ட் அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான திரைப்படம் இல்லை. த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். OTTயில் வந்ததுக்கப்புறமா இந்த திரைப்படம் பரவலான கவனங்களையோ விவாதங்களையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த ஹாட்ஸ்பாட் டூ மச் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ரிவ்யூ அப்படின்றது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டி மறக்காம டிங் பண்ணிடுங்க.